கோல்டன் சாண்ட் பக்தி நிர்வாகத்திற்கும் என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, ஆடி மாதத்திற்குரிய கும்பராசி காலபுருஷனுக்கு 11, காலபுருஷனுக்கு 11 லாபத்துக்குரிய இடம். சம்பாரிச்சா தான் லாபத்தை கொடுக்க முடியும், சம்பாரிச்சா தான் லாபத்தை கொடுக்க முடியும். சும்மா சுற்றி தெரிஞ்ச லாபம் இப்படி வரும்? சாப்பாடே கிடைக்காதே, சாப்பாடு கிடைக்காது, உங்களுக்கு எப்படி லாபம் வரும்? அதனால கண்டிப்பாக கும்பம் மிகவும் அற்புதமான ராசி. 12 ராசிகளில் அடக்கமான ராசி, சுருக்கமான ராசி, மிகையான ராசி, 7 நடக்கக்கூடிய ராசி, வக்கிரம் நடக்கக்கூடிய ராசி. ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் கும்பராசி நேயர்களுக்கு. திருமணம், பெண்ணுக்கு ஆணை பிடிக்குதா, ஆணுக்கு பெண்ணை பிடிக்குதா, உடனே முடிச்சிருங்க, தாமதிக்காதீங்க. 32 பேர் இருக்கிறாங்க கும்பராசிக்காரவங்க என்கிட்ட. திருமணம் ஆகாதவங்க 32 பேர் இருக்காங்க. திருவீசநல்லூர் போயிட்டு வந்து தான் உடனே நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட கும்பராசி 7. அந்த 7 15 வயசுக்காரவங்கள ஹாஸ்டலில் சேர்த்து விடுங்க. 25, 28, 30 வயசுக்காரவங்களுக்கு திருமணத்தை பண்ணுங்க. 35 வயசு 40 வயசுக்காரவங்களுக்கு திருக்கொல்லிக்காடு போங்க, திருக்கொல்லிக்காடு போங்க. கண்டிப்பாக ஒரு மாறுதலை கொடுக்கும். திருக்கொல்லிக்காடு ஒரு மாறுதலை கொடுக்கும். ஏன்னா இருக்கக்கூடிய சனீஸ்வருடைய திருத்தலங்களில் சுப மங்களத்தை கொடுக்கறது திருவானைக்காவல் அண்டு திருக்கொல்லிக்காடு. ஏன்னா 2 இடத்துல தான் சமேதராக இருக்காங்க. எப்படி சமேதர்னா ஆணும் பெண் இல்லை, கணவன் மனைவி இல்லை, சுவாமி அம்பாள் இல்லை, குடும்பத்தோடு இருக்காங்க, குடும்பத்தோடு இருக்காங்க. அப்போ சனீஸ்வரன் குடும்பத்தோடு இருக்கிறது திருவானைக்கால், திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய திருவானைக்கால். அடுத்து இருக்கக்கூடிய திருக்கொல்லிக்காடு, திருவாரூர் டு திருத்துறைப்பூண்டிக்கு போகிற வழியில் திருக்கொல்லிக்காடு. அக்னீஸ்வரர் கலப்பையோடு இருப்பார், மங்களமாக இருப்பார். அப்படிப்பட்ட சனீஸ்வரர் வழிபாடு 8 தீபம் ஏற்றுங்க. கூடுமானவரை வன்னி இலையில் மாலையப்படுங்க. கும்பராசி நேயர்களுக்கு தயவு செய்து மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் உடனே அது என்னது வெள்ளை இருக்கலையே போடாதீங்க, உடனே அருகம்புல் மாலையே போடாதீங்க. தயவு செய்து வெள்ளை இருக்கு பூக்காரிகிட்ட சொல்லுங்கள், கண்டிப்பாக கொண்டாந்து கொடுப்பாங்க. 10 ரூபா கூட கேட்பாங்க. வெள்ளை அந்த வன்னி இலையில் மாலையை போடுங்க. வன்னி இலையை உதிரி அடுத்து அர்ச்சனை பண்ணுங்க. பிரம்மனுக்கு வன்னி இலை, பிள்ளையாருக்கும் வன்னி இலை, சனீஸ்வரனுக்கு வெள்ளி இலை. பிள்ளையார், சனீஸ்வரர், பிரம்மன், இந்த 3 பேத்துக்கு மிக மிக உகந்தது வன்னி. வன்னிங்கிறது சாதாரண மரம் இல்லை. விருட்சம் 27 விருட்சத்திலேயே 27 நட்சத்திரத்துக்குரிய விருட்சத்திலேயே மிக அற்புதமான விருட்ச மரம், மிக அற்புதமான விருட்ச மரம். அப்படிப்பட்ட வன்னி இலையில் நினைச்ச காரியம் நடக்கும். கருங்குவளை மலர் அல்லது சங்குப்பூ அல்லது மனோரஞ்சிதம் அல்லது மறிக்கொழுந்து, இதுதான் நீங்கள் சனீஸ்வரனுக்கு போடணும். தயவுசெய்து மறிக்கொழுந்து கிடைக்கும், மனோரஞ்சிதம் கொஞ்சம் கஷ்டம், கருங்குவளை அதை விட கஷ்டம். கருங்குவளை கிடைக்குது, ஸ்ரீரங்கத்தில் கிடைக்குது, கோயம்புத்தூர் மார்க்கெட்டில் கிடைக்கிது, கோயம்பேட்டில் அதை விட கிடைக்கிது. காலையில் 7லேருந்து 12 மணிக்கில் போனால் 1 மூடை எடுத்துகிட்டு வரலாம் கருங்குவளை, அவ்வளவு கிடைக்கிது. அப்படிப்பட்ட பூக்களை கொண்டு சனீஸ்வரனுடைய பாத நமஸ்காரம் பண்ணி 8 விளக்கேற்றி வந்தால் சனி வக்ரம் குறையும், சனியுடைய 7 தாக்கம் குறையும். வந்துருச்சு, 2.5 வருஷம் முடிய போகுது, கவலையே படாது. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணிடுச்சே, கும்பத்துக்கு வந்து குரு பயிற்சி கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணிடுச்சு உங்களுக்கு. ஏன்னா உங்கள் ராசிக்கு 4ல் வந்துடு சார், உங்கள் ராசிக்கு 4ல் குரு போயிட்டாரு. அப்போ பட்டம், பதவி, வாழ்வு, ப்ராப்பர்ட்டி, அம்மா, சொத்து, சுகம், வண்டி, வாகனம், மனை எல்லாமே கொடுப்பார். உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க, உங்கள் ஜுயசாதத்தை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக சனீஸ்வரர் வழிபாடு
பிள்ளையார் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, சக்கரத்தாழ்வார் வழிபாடு, சக்கரத்தர வழிபாடு பண்ணுங்க. சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரமும் சனிக்கிழமையும் வரக்கூடிய சக்கரத்தார் வழி அன்னைக்குங்க சக்கரத்தார் வழிபடுங்க. சனிக்கிழமையாக இருக்கணும், நட்சத்திரம் சுவாதியாக இருக்கணும். அது எந்த ஜென்ம நட்சத்திரம் பேர் சுவாதியாக மட்டும் இருக்கணும். அப்படி வழிபாடு பண்ணால் இந்த 7.5 சனீஸ்வரனுடைய தாக்கங்கள் உறுதியாக கண்டிப்பாக டெஃபினட்டாக கன்ஃபார்மாக குறையும். அதில் மாற்று கருத்து அல்ல. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.